இல்லை கங்கிட்ட கூவ மாப்பிள்ளைல நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி நாம் யாரை பற்றி வேலையில் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம இலாக்காய் ஃபேமிலி இளவரசன் ஃபேமிலி. இளவரசன் நடந்த இந்த பதிவு. இளவரசனே, நான் இந்த பதிவு பேசுகிறோன்னா நீங்கள் வந்து என் மேலே கோவப்பட்டாலும் சரி, நான் ஃபோன் போட்டு திட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்குலாம் மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா, வேறு எதுவும் இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. ஏன்னா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கிட்ட? ஏன்னா நான் என்ன கேட்குறேன், யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லையா? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்குது. என்னமோ உங்கள் வீட்டில் மட்டும் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏக இந்த மாதிரி வார்த்தைலாம் விடுறீங்க? இந்த மாதிரி இல்லை அப்படித்தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுற ஆளாக இருந்தால் எது கல்யாணம் பிடிக்கிங்க, எது குழந்தை வைக்கிங்க? தங்கச்சி இப்போ ரோட்டில் விட்டு போயிடணும் உங்களுக்கு, அப்படி தானே? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டில்? தண்டவாளத்தில் போய் படுக்க போகிறேன், கெட்ட கொண்டு வச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தண்டவாளத்தில் கொண்டு படுக்கிறதுக்கு தான், ட்ரெயின் வண்டி ஏறி போகிறதுக்கு வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஒரு குழந்தை ஒரு மருமூனை பெற்றிருக்கீங்க, ஆதிக்குட்டியை, அப்படி தானே? நீங்கள் அப்போ நீங்கள் உங்களோட சுயநலத்தை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிங்க. பின்னாடி இருக்க உங்கள் குடும்பத்தில் இருக்க யார் எப்படி நாசமாக போனால் பரவாயில்ல தான் நினைக்கிறீங்க. என்னென்ன இது? நான் எத்தனை வாட்டி நான் சொல்ல ஒரு எண்ணத்தை சொல்லி எனக்கே தெரியல. எனக்கே சொல்லி எனக்கு வாய் வலி. ஒரு அழகான மனைவி, ஒரு அன்பான குழந்தை கிடச்சிருக்கு, ஒரு யூடியூப் சேனல் கையில் இருக்குது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கும், யூடியூப் வந்துக்கிட்டு இருக்கு, வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன இளவரசனே, நீங்கள் கொஞ்சம் கூட சொல்லி புரிய மாட்டேங்க. உங்களுக்கு ஒன்று சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். உங்களுக்கு ரெண்டுமே எதுவுமே இல்லை. எல்லாரும் விட்டுட்டு போகிறோம் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? தங்கச்சி என்ன சொல்லுது? குடிக்காத 4 பேர் கூட நல்லவங்க கூட சேரு, ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத, வீட்டுக்கு ஒழுங்காவா, குடிக்காதீங்க வைக்காதீங்க, வேலைக்கு போனேன்னு சொல்லி இது உங்களுக்கு பொறுக்காமல் திருப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், அங்கே கூட தலை வைக்க போகிறேன், இங்கே படுக்க போகிறேங்க. என்ன அர்த்தம் எனக்கு புரியல இளவரசனே. கொஞ்சமாக சிந்திச்சு செயல்படுங்க. குழந்தைய யோசிங்க, தங்கச்சி யோசிங்க. ஏன்னா எதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. அது உங்கள் இஷ்டம். நான் வந்து உங்கள் யாரோ, நான் வந்து யாரோ தான் உங்கள் நண்பனாக ஒரு தம்பியாக நினச்சிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு மதிப்பு கொடுப்பீங்க, இடத்துலலாம் சொல்கிறது கேட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க. நானும் சொல்லி எனக்கும் வாயிலாம் வலிச்சு போச்சு. எனக்கும் எல்லோரும் ஏனது கமாண்டில் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? இலகைக்கு இளவரசனுக்கு நீங்கள் சொல்கிறது கேட்க வச்சுறீங்க அப்படிங்க என்னை வந்து பேசுகிறாங்க. அவ்வளோ வரும். அப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசில் பிடிக்கல, ஏறலை. நான் சொல்கிறது விடுங்க. தங்கச்சிம்மா உங்கள் வீட்டம்மா தானே, உங்கள் மனைவி சொல்கிறது நீங்கள் கேட்கலாம்ல, குழந்தைய யோசிக்கலாம்ல, உங்கள் தாய் தாப்புன்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. என்ன அரசன் இப்படியே பண்ணுங்க போங்க. என்னவோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பர்களே பேசும்போது எனக்கு.